ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னன்னு தெரில, அதிசயமாக கலாகிரி மேப் வந்திருக்கு. கலாகிரி மேப்பெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. என் வாழ்க்கையிலே இப்போ தான் கலாகிரி மேப்பை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் பொய் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். கலாகிரி மேப்பை இப்போ தான் என் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். இதை டப்பு டப்புன்னு உடச்சி முடிச்சுட்டு எல்லோருக்கும் லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்களா 2 க்ளூவால் மேட்ச்லேயே க்ளூவால் கிடச்சிருச்சு. ஐயா தான் கெத்து. சாப்பிடா எங்கே தப்பிச்சிட்டான்? செத்தப்பல நீயா சாப்பிடா? ஏன்டா இப்படி சாக மாட்டீங்க? இருங்க, ஒரு க்ளூவால் போட்டு வச்சுட்டு ஓகே நான் எனிமியாக தேட போயிட்டேன். எங்கடா எனிமியவே காணா? எனிமி என்கிட்ட வந்து மாட்டிடு. நம்ம டீம் மட்டும் அடிச்சிட்டேன். இங்கே நான் போய் ரிப்பே பண்ணுறேன். இங்கே இருக்கியா? செத்து போ. ஓகே, செத்து போயிட்டான். நம்ம டீம் மட்டும் போய் ரிவாப் பண்ணலாம். டீம்மேட், உங்களை ரிவாப் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்க. நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா காரி மூஞ்சில் துப்பிட்டார். அதான் பரிசாமா. ஏன் ப்ரோ மூஞ்சில் துப்புனேன்னு கேட்டதுக்கு பரிசு கேட்டல ப்ரோ, அதான் பரிசு அப்படின்னு. அப்படின்னேன் பாரு, அப்படின்னாரு. சாவல செத்தப்பல. ஐயோ, ஜோனு போட்டாங்கடா. அவ்வளோதான். ஓகே, வெற்றிகரமாக மேட்ச் தோக்க போகிறோம். ஆமாம், ஓகே, வெற்றிகரமாக மேட்ச் தோத்துட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, மேட்ச் தோத்தாச்சு. இது 2வது ரவுண்டு. 2வது ரவுண்டில் ஸ்கேர் எடுத்துக்கலாமா, P90 எடுத்துக்கலாமா? ஸ்கேரா P90யா? ஸ்கேர் எடுத்துக்கலாமா? P90 எடுத்துக்கலாம். ஓகே, P90 வச்சு ஏங்க இவங்க கூட தான் 1 சீசன் ஒரு தடவை போயிருந்தேன்னா, இவன் வந்து ஜோனு ஃபுல்லாக பிஆரில் பூயா அடித்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஜோனே காணாமல் போயிடும்ல. அந்த மாதிரி 1 சீசனில் காணாமல் போது அது வரையும் இழுத்துட்டு போயிட்டான். இவன் ரவுண்டு குளோல் போட்டு கவர் ஆகிட்டான். கொஞ்சோண்டு கேப் விட்டு வச்சுருந்தான். அழுத்தின மாதிரி MP40 வச்சு மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா ஃபோனை வாங்கிட்டாங்களா, அதனால் நான் அப்படியே வந்துட்டேன். இல்லைனா இவன் மூஞ்செல்லாம் அடித்து குழப்பி காரி துப்பிட்டு வந்திருப்பேன். எங்க இருந்துடா வரீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? எங்க இருந்துடா அடிக்கிறீங்க? இவனை பார்க்கலாம். இவன் தான் யாருன்னே யாருன்னு தெரில. ஓகே, இவர் அண்ணன் சுரண்டிகிட்டு இருக்காரு. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட லூட் பாக்ஸில் P90 எடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிக்க போகிறாரு. அழுத்துறாரு. எனிமி வந்து க்ளூவால் போட்டார். ஓகே, க்ளூவால் உடச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ வந்து மண்ணை சுரண்டிக்கிட்டு இருக்காரு. எங்கள் டீம்மேட் வந்துட்டார். அப்புறம் இவர் மண்ணை சுரண்டிகிட்டு இருந்தவரை காப்பாற்றிட்டாரு. ஒரு வாரமாக ஒரு சைடு உட்காந்து போய் மெடிக்கிட்டு போட்டார். அப்பா, ஒரு கதையை சொல்கிறக்குள்ளார எவ்வளோ இது. ஓகே, இவர் வந்து மண்ணை பார்த்திங்கன்னா இது மெடிக்கிட்டு சுற்றி முடிச்சிட்டாரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேரையும் அடிக்கிறதுக்கு கீழே போயிட்டார். வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜோன் வந்துருச்சு. ஓகே, நம்ம ஹீரோயிக்கா. ஓகே, 2 எனிமி வந்துட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டார். இவர் வந்து அழுத்திட்டு இருக்காரு. 2 பேரும் டவுன் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ரிவே பண்ணிடுவான் பாருங்க. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மண்ணை சொல்கிறீங்களா போல்? அடிச்சிருங்க. போடிக்கல சீக்கிரம் பண்ணுறான்டா. அடிச்சிட்டான்டா. எப்படியோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டான். என்னடா சத்தம் கேட்டிங்கன்னா வீட்டில் விசில் விழுறாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் எடுத்துக்கலாம். அப்போ தான் அடி வாங்குறதுக்கு அப்போ தான் தெம்ப அடி வாங்கலாம். இது வந்து கன்னை இப்படி யூஎஸ்பி தூக்கி போட்டு அதில் இருக்க புல்லட் எதுக்கு அப்போ தூக்கி வீசியாச்சு. ஜிக்கி. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் போயிருந்தேன்னா ஊடு கட்டி அடிச்சிட்டாங்க. மண்டையிலே அடிச்சு வீட்டுக்கு போடா. எவ்வளோ தைரியம்னா இங்கே பூயா அடிக்க வந்திருப்பேன் அப்படின்ட்டு மண்டையிலே அடிச்சு தூர தள்ளிட்டானுங்க. நான் அதே ஸ்கோர் தான் முன்னாடி வந்திருக்கானுங்க. எங்களை எவ்வளோ அடிக்கிறீங்க அப்படின்னு நான் விட மாட்டேன். வச்சு அழுத்தி நான் இல்லை, என் டீம்மேட் அழுத்தி இந்த மேட்ச் பூயா அடிச்சிருவானான்னு தெரில. நல்லா எல்லா டீம்மேட்டும் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. நான் மட்டும் நூப்பு மாதிரி ஆடிட்டுருக்கேன். ஏங்க
தரமான பிஆர் மேட்செல்லாம் இருக்குது. அந்த பிஆர் மேட்செல்லாம் நான் போட போகிறேன். இப்போ எப்படிடா போடுன்னு கேட்டிங்கன்னா வேறு எப்படி வாய்ஸ் பேசினா கிச்சு 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 நம்ம ஆள் மண்ணை சொண்டிகிட்டு இருக்காரு. போய் நம்ம காப்பாற்றுறோம். யாருக்குமே அக்கறை இல்லை. இந்த போர்க்களத்துலேயும் நான் உங்களை காப்பாற்றுறேன். எங்கடா எனிமி இருக்கான்னு நினச்சி வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே இருக்கான். இல்லை இங்கே மேப்பில் இங்கே இருக்கான்னு தானே காட்டுது. ஓகே ஜோனில் மாட்டிட்டான் போல. ஜோனில் மாட்டி செத்துட்டான். ஓகே 2வது ரவுண்டு வெற்றிகரமாக ஜெயித்து விட்டாச்சு. இந்த மேட்செல்லாம் ஏடபிள்யூ மேட்ச் நான் வேறு மாதிரி ஆடுவேன்னு சொல்ல மாட்டேன். ஏடபிள்யூ மேட்ச்சு சும்மா ஃப்ளூக்கில் அடிப்பேன். அவன் டவுன் ஆவான், கில்லு வரும், அவ்வளோதான். பச்சாக்கு இந்தா துப்பு என்னடா துப்ப மாட்டேங்குது. துப்பு இப்போ துப்புது. நல்லா துப்பணும் சரியா? எனிமிங்க இங்கே மட்டும் துப்பக்கூடாது. எனிமிக்கிட்ட போய் துப்பணும். இந்த மாதிரி தான் துப்பணும். துப்புன்னு துப்பணும் சரியா? ஓகே இந்த மேலே போகலாம். ஐயா ஐயோ கக்கூஸ்குள்ளே ஏன்டா விட்றீங்க? குளுவால் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். ஓகே நம்ம டூமட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. அதனால் நம்ம இங்கே வந்துக்கலாம். நான் அடிக்கவே இல்லை. ஏன்டா ரீலோட் பண்ணுறேன்? ஆமாண்ணே நான் அங்கே அடித்து விளையாடிட்டு இருந்தேன்ல. எங்கே நான் ஏடபிள்யூ மேட்ச் ஆடி பார்த்தது இல்லையேடா. இப்போ பாருங்கடா ஏடபிள்யூ மேட்ச் ஆடி பார்த்தது இல்லையாடா. பாடுறா எங்கடா பாடுறான்னு சொல்லிட்டு இப்போ அடிக்க மாட்டேறேன். ஐயோ பச்சாக் துப்பு குழுவால் துப்பி உடச்சாச்சு. வாடா பச்சாக் பார்த்தீங்களா ஏடபிள்யூமில் எப்படி ஆடுறேன்னு? என்ன மாதிரி யாராலையும் ஏடபிள்யூமில் ஆட முடியுமா? எஸ்ஆர்எம் வந்தாலே என்கிட்ட தோற்றுருவார். சும்மா சொன்னேன். நீங்கள் போய் எஸ்ஆர்எம் கமெண்டில் போய் இப்படி பண்ணிடாதீங்க. ப்ரோ உங்களை தோக்கடிக்க வரதான் பிறந்து வந்துட்டான் ப்ரோ ஏடபிள்யூமில். நீங்கள் தான் பெரிய பருப்பா ப்ரோ அப்படின்லாம் போய் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நான் ஃப்ளூக்கில் அடிச்சிட்ருக்கேன் அவ்வளோதான். நம்ம சும்மா மண்டையை காட்டினா மண்டையில் வச்சு போட்டிக்கின்னு அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் உட் பேக்கர் மாற்றிடுவேன். நமக்குலாம் ஏடபிள்யூமில் ஆட வராது. எஸ்ஆர்எமே வந்தாலும் தோற்றுவான்ட்டு நான் சும்மா சொன்னேன். யாருமே அவர் கமெண்டில் போய் நான் சொன்ன மாதிரி சொல்லிடாதீங்க. அப்புறம் சாரம் ப்ரோ என்னை வீடியோவில் வச்சு அசிங்கப்படுத்தி சொல்லுவார். இந்த புல்லட் எனக்கு எதுக்கு? சிப்பா எனக்கு வந்து யூஎஸ்பி புல்லட்டு தேவையில்லை, ஏடபிள்யூ புல்லட்டு தேவையில்லை. எனக்கு ஏடபிள்யூ மேட்ச் ஆட தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஏடபிள்யூ மேட்ச் ஆட தெரியாது. ஜிங்கினாப்பட்டு ஜிங்கிடி இன்றைக்கி உனக்கு சங்கடி. அவன்டா வாசிக்கல் எடுத்தது. நீ நல்லாவே இருக்கக்கூடாதுடா. எவ்வளோ தைரியம் தான் வாசிக்கல் எடுப்பேன். எங்கடா சுட்டுட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரில எங்கே சுட்டுட்ருக்குன்னு. ஐயா நல்லா இருப்பியாடா நீ? வரேன்னு சிக்னல் கொடுத்துட்டு வர மாட்டியாடா? நீ பாட்டு டேரெக்டாக வர என்ன முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடப்படுகிறேன். ஓகே பாய். அப்புறம் 1 சீசன் தமிழன் வினித் ப்ரோ கூட போட போகிறோம். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஓகே பாய்.